ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளாக் ஷோடா ஃபேஷியல்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு எப்படி வைக்க போகிறதுலாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து துவரம்பருப்பு, அரிசி, தேங்காய், அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தயிரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த அடிக்கிறது இல்லை, அதனால் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரியிட்டோம். கூடயே வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அது போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலா வந்து தயிர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம அந்த வெங்காயம் போட்டு வதக்குனதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 6 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து தயிரில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த மோர் குழம்பு அப்படியே எடுத்து கேஸில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஆஃப். ஓகே கைஸ், இப்போ வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.